வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவக்காயை நம்ம பச்சை காயாக வாங்கிக்கணும். பழமாக இருக்கிறது கொஞ்சம் பழம் இருந்தாலும் அதில் ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் காயாக பார்த்து வாங்கிக்கணும். அந்த காயை எடுத்து நடுவில் ரெண்டாக வெட்டி இந்த மாதிரி நீளமாக நம்ம வெட்டிக்கலாம். நீளமாக தான் வெட்டணும்னு இல்லை, ரவுண்டாகவும் வெட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குன்றதுனால இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஷேப்பில் தான் வெட்டணும்னு இல்லை, கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி நீளமாக வெட்டினா கூட நம்ம வேக வைக்கிறப்ப வெந்துடும். வெட்டியாச்சு. இப்போது நம்ம கோவக்காயை நல்லா வெட்டினதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூளும் நம்ம கொஞ்சம் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தோசைக்கல்லில் ஒரு எண்ணெய் ஊற்றி, கடையோட தோசைக்கல்லில் வச்சோம்னா அது ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போது நமக்கு ஈஸியாக எல்லா காயுமே அழகாக வறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் தோசைக்கல்லில் என்ன பண்ணுறோம், கல் தோசைக்கல்லாக இருந்தால் ரொம்ப நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை எடுத்து போடணும். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வறுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டோம்னா, மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறமும் திரும்பி மூடி எடுத்துட்டு கொஞ்சம் மூடி இல்லாமல் நல்லா வறுக்கணும். வறுத்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்து அதை ஒரு சைடில் நல்லா வறுத்துட்டு இந்த கோவக்காயோடு மிக்ஸ் பண்ணால் கோவக்காய் பொரியல் ரெடி. இன்னும் நமக்கு பச்சை தேங்காய் போட்டோம்னா மேலே சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த தேங்காயோடு சேர்ந்து அந்த கோவக்காயோட அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்போ இல்லை கடலையோ வறுத்து இதோட அரைச்சி தேங்காயோட அரைச்சி நம்ம வறுத்து போட்டோம்னா இன்னும் சுவையாக இருக்கும். நான் இதில் கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.